சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாய் அப்பா உன்னை தேடி தினமும் வந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கான நல்ல வாக்கினை இந்த சாய் அப்பா தந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒரு பொழுதும் இந்த சாய் அப்பா உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை எடுத்துச் சொல்கிறேனே தவிர, யார் வாழ்க்கையையும் அழிப்பதாக சாய் அப்பா சொன்னதும் கிடையாது. யாரும் நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சாய் அப்பா ஒருபொழுதும் எண்ணியதும் கிடையாது. ஆனால் இன்று உன் அப்பா ஒருவருக்கு சாபமிட வந்திருக்கின்றேன். சாபம் என்பது என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியுமல்லவா? நாம் எந்த விஷயத்தை அவரிடத்தில் சொல்கின்றோமோ, அவர் எப்படியாக மாற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோமோ, அந்த விஷயம் அதுவாகவே மாறிவிடுவதற்கு பெயர்தான் சாபம். அது நல்ல விஷயத்திற்காகவாவது அல்லது கெட்ட விஷயத்திற்காகவாவது இங்கு சொல்கிறோமோ என்று கேட்டால், எல்லோருமே கெட்ட விஷயத்தை செயல்படுத்துவதற்குத்தான் சாபம் விடுகின்றார்கள். யாரும் யாரையும் நல்ல விஷயத்திற்காக சாபம் கொடுத்து இந்த சாயப்பா நான் பார்த்தது கிடையாது. என் அன்பு குழந்தையே, நீயும் ஒரு பொழுதும் இது போன்ற ஒரு விஷயத்தை பார்த்து இருக்கவும் மாட்டாய். ஆனால் உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்ற இந்த சாபத்தை நான் யாருக்கு கொடுக்கப் போகிறேன், எதற்கு கொடுக்கப் போகிறேன் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதனால் அவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன், அல்லது எதனால் அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் என்பதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா, யாருக்கோ நீ சாபம் விடுகிறாய் என்று சொன்னவுடன் என்னை அழிக்க நினைப்பவருக்குத்தான் நீ சாபத்தை கொடுக்கப் போகிறாய் என்று நான் சந்தோஷப்பட்டு, ஆனால் நீ சொல்வதை பார்க்கும்பொழுது எனக்கே இப்பொழுது குழப்பமாக இருக்கின்றது. நீ சொல்வதை பார்த்தால் என்னுடைய எதிரி வாழ வேண்டும் என்று நீ அவர்களை ஆசீர்வதித்து விடுவாயோ என்ற பயம் எனக்குள் வந்துவிட்டது என்று என் குழந்தை, நீ சொல்வதை உன் அப்பாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கேட்பதற்கு முன்பாகவே நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு, அதனால் உன் வாழ்க்கை இந்த சாயப்பா என்ன நடத்துகிறான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே ஒருவரை வாழக்கூடாது என்று சொல்வதை விட, வாழ்ந்துவிட்டு போ என்று நாம் சொல்லும்போது நமக்கு மனதிற்குள் ஒரு ஆறுதல் கிடைக்கும். நாம் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் இதுவரையிலும் செய்ததில்லை என்று, யாரையும் அழிக்க நினைத்ததில்லை என்று, யார் வாழ்க்கையையும் நாம் கெடுக்க எண்ணியதும் இல்லை என்று, யாரையும் அழித்து நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தது இல்லை என்று, நமக்கு ஒருவர் கெடுதலையே செய்தாலும் நாம் அவர்களுக்கு கெடுதலை நினைக்கவில்லை என்று எப்பொழுதும் முன்னால் சொல்லி கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை, எதையெல்லாம் சொல்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா உனக்கு கெடுதலான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பேனோ? உன்னையே இதை செய்யாதே என்று சொல்கின்ற உன் சாயப்பா நான் அதை உனக்கு முன் உதாரணமாக செய்து காட்டுவேன். நான் என்ன ஒருபொழுதும் உன் அப்பா அது போன்று செய்ய மாட்டேன். எந்த குழந்தையினுடைய வாழ்க்கையையும் சாயப்பா அளித்தது கிடையாது. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு, அவரவர் செய்கின்ற தவறுகளுக்கும் சாயப்பா அவர்களுக்கு தண்டனையை திருத்தி வாழ செய்யும்படி கொடுப்பேனே தவிர யாரையும் அளித்தது கிடையாது. தவறு செய்தவன் மண்டியிட வேண்டும். யாருக்கு செய்தோமோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மீண்டும் திரும்பி வாழ வேண்டும். ஆனால் அந்த தண்டனையும் கூட அவர்களை காலம் முழுவதும் தான் செய்த தவறை நினைத்து திருந்தி வாழச் செய்யுமே தவிர ஒரு பொழுதும் யாருடைய உயிரையும் அது பறிக்காது. அதனால் எப்பொழுதும் யாருக்கும் நாம் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய வேண்டாம். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதனை எல்லாம் சொல்லி கொண்டிருக்காமல், நாம் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பதனை எண்ணி நீ பெருமைப்பட்டு கொண்டிரு. அதுபோல எதுவாக இருந்தாலும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதனை நீ நம்பு. தெய்வம் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு சரியாக செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். இன்று உன் அப்பா கொடுக்கின்ற சாபமானது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை காயப்படுத்திய ஒவ்வொருவருக்கும், உன்னை சந்தோஷப்படுத்திய ஒருவருக்கும் புரியவில்லையா? உன்னை காயப்படுத்தியவருக்கு நான் கொடுக்கின்ற சாபம் என்ன தெரியுமா?
எந்த நிலையில் உன்னை வைக்க நினைத்தார்களோ, எப்பேற்பட்ட கஷ்டத்தை உனக்கு கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று யோசித்தார்களோ, அந்த கஷ்டம் அவர்களை தொடரப் போகின்றது. அந்த துன்பங்கள் அவர்களுக்கு சென்று சேரப் போகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு, அவர்கள் இந்த கஷ்டத்தை தானும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் சாபம். ஒருவனுக்கு வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கும் பொழுது அதை அவன் அனுபவிப்பது நமக்கு தெரியாது. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால், அதே கஷ்டத்தை அவனும் அனுபவித்தால் மட்டும்தான் அந்த வேதனை என்னவென்று அவனுக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கின்ற சாபம் என்ன தெரியுமா? எப்படி மற்றவர்களின் சந்தோஷத்திற்கு காரணமாக இருந்தாயோ, இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இனியும் யார் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கெடுதல் இல்லாத ஒரு சந்தோஷத்தை நீ கொடுக்க வேண்டும் என்கின்ற சாபத்தை கொடுக்கின்றேன். சொன்ன இந்த 2 சாபமும் நிச்சயமாக பலிக்கும். ஒருபோதும் அது நடக்காமல் போகாது. நல்லது செய்கின்றவர்களுக்கு நல்லதையும், கெடுதல் நினைத்தவர்களுக்கு கெடுதலையும் சாயப்பா கொடுத்துவிட்டு, அவரவர் செய்த விஷயத்திற்கான பலன் அவரவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அதனால் என் குழந்தை, நீ இனிமேல் எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நம் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி ஒருபொழுதும் வேதனைப்படாதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலை வரும்பொழுது, சாயப்பா என்ன செய்திருக்கிறேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நாம் சற்றென்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் எப்பேற்பட்ட ஒரு முடிவையும் உடனடியாக எடுத்து விடுவது கிடையாது. ஆனால் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது, ஏது கொடுத்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும், எதையுமே இந்த வாழ்க்கையில் இத்தோடு முடிந்து விட்டது என்பதனை என்னால் நினைக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டு நீ வாழப்போகிறாய் என்பதில்தான் உன் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா சொன்னது போல எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலான விஷயத்தையும் செய்யாமல் நீ சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, எதிரில் செல்பவன் எத்தனை பெரிய விஷயத்தை உனக்கு செய்தாலும் அது உன்னை வந்து சேராது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த கெடுதலும் உன்னை வந்து தொடராது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தோஷமும் இனி உன்னை பின்தொடர்ந்து வரும். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்தே தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும், ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் சந்தித்த இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் நிறைவான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற இந்த வெற்றியை எப்பொழுதும் என் குழந்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பா உன்னோடு உன்னை தேடி வருவது அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, அடுத்தவருக்கு சாபத்தை கொடு என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அல்ல. இதை செய்யாதே, இதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் இந்த சாயப்பா வருகின்றேன். உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியவை தவிர, ஒரு பொழுதும் உன்னை தீய வழிக்கு அழைத்துச் செல்லக்கூடாது. சரியான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுமே தவிர, ஒருபோதும் தவறான விஷயங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுத்து விடக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி என்றும் என்றென்றும் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளும் வரை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருந்துவிட்டால் அது போதும். இந்த சாயப்பா தான் நினைத்ததை சாதித்து விட்டான் என்ற மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்படி ஆசைகளும், அதுதான் என் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அதை எண்ணி இந்த சாயப்பா நானும் மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா? அதனால் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காமல் நீ எப்பொழுதும் வெறும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டே இரு. நான் உன் வாழ்க்கையில் தர வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்க வருவேன். எங்கும் என் குழந்தை நான் விட்டுவிட மாட்டேன். சாயப்பா, நீ சொல்வது எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு இவர்கள் சாபம் கொடுத்திருக்கிறார்களே, நான் வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களே, அப்படியானால் அந்த சாபமும் பலிக்கத்தானே செய்யும் என்று என் குழந்தையை நினைக்கின்றாய் அல்லவா? ஒருபோதும் பலிக்காது. யாருடைய மனதிலும் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ, யார் மனதில் உண்மையாகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ, யார் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் கொடுக்கின்ற சாபம் மட்டும்தான் பலிக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் உடனிருந்து இதனை சொல்லிக் கொடுக்கும் தவிர வேறு யாருக்கும் இது போன்ற சக்திகள் கிடைப்பதில்லை.
வேறு யார் கொடுக்கின்ற சாபமும் இங்கு பலிக்கப் போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அதனால் என்னை பார்த்து அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி வருத்தப்படாதே. நீயாக இருந்து உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு. எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.